ஹாய், ஃப்ரைடே மினி விளாக் பார்த்துடலாமா? ஃப்ரைடேனாலே ஸ்பெஷல் தான். ஸ்பெஷல் நாள் அன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு கிரேவி செய்யலான்ட்டு சிக்கன் குருமா செஞ்சுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். 4 பச்சை மிளகா, தேங்காய் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்துலேயும் 3 எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்து வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே சிக்கன் குருமா இப்படி தான் செய்வேன். இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டுட்டேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரே ஒரு விசில் மட்டும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப ஈஸி தான். நான் எப்போவுமே சிக்கன் குருமா இப்படி தான் செய்வேன். நான் ஃப்ரைடே இருக்கனால நெய் சோறு செஞ்சேன். அதாவது பகாரேக்கானா, சிக்கன் குருமா, அப்புறம் சிக்கன் 65. என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் சிக்கன் குருமா செய்வேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.